Good morning friends, happy Monday. So Monday மார்னிங்லேருந்தே vlog எடுத்துகிட்ருக்கேன். அங்கே லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே எனக்கு காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய காஃபி மிஷினை பாருங்கள். என்னோடய ஃபர்ஸ்ட் எவர் காஃபி மிஷின் இது தான். நான் மொதல் வாங்கினது இந்த ட்ரிப் காஃபி மிஷின் தான். ஆனால் ஸ்டில் வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. என்னோடய எஸ்ப்ரெஸோ மிஷின் ஆக்சுவலி உடஞ்சிடுச்சா, அதுக்கப்புறம் நான் நிறைய காஃபி மிஷின் வந்து ட்ரை பண்ணேன். மோக்கா பாட்டில். ஆனால் வந்து திரும்பி நான் வந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பழைய எஸ்ப்ரெஸோ மிஷின். ஏன்னா அது வந்து ரொம்ப கன்வீனியன்ட் இந்த மிஷினு, அதனால் அதையே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த காஃபி பீன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கொடுத்ததுங்க. இது வந்து இன்னொரு பேக்கெட்டு. எனக்கு வந்து காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்குன்னு அனுப்பி வச்சாங்க. இது அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கெட்டு, அதுதான் இப்போ ஓப்பன் பண்ணி நான் போட்டிருக்கேன். என்ன வாசனைன்னு நினைக்கிறீங்க? அண்ட் மோரோவர் நான் பிளாக் காஃபி குடிக்கிறதுனால அந்த காஃபியோட டிஃப்ரென்ஸ் ஈஸியாக நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பியோர் காஃபியாக இருக்கும் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அண்ட் தேங்க்யூ எனக்கு இது அனுப்பி வச்சது. ஸோ இப்போ காஃபி போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ட் சிச்சுவேஷன். எப்பா ஐயோ, எனக்கு வந்து ரைஸ் வைக்கிறதுலையே வேர்ஸ்ட் சிச்சுவேஷன் இது தாங்க. இவருங்க தண்ணி எல்லாம் வெளியே கொட்டிடுச்சு. இனி அதை வந்து க்ளீன் பண்ணணும், அது வேற ஒரு வேலை. உங்களுக்கு இப்படி தோணுமான்னு சொல்லுங்க. எனக்கு அந்த குக்கரில் வந்து தண்ணி வந்தாலே பிடிக்காது, கோவமாக வரும். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு மாங்காய் மரத்துலேருந்து மாங்காய் வந்து உதிர்ந்து விழுந்துகிட்டே இருக்கும்ல, தெரியும்ல. சீசன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஆகும். நான் இவ்வளோ நல்லா வரும்னு நினைக்கல ஆக்சுவலாக ஊறுகாய். இன்னொரு பேட்சுமே இருக்குது, நான் அது போடும்போது வேணால் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது லைட்டாக காய வச்சாக்கும் நான் பண்ணேன். நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது. ஓகே, மண்டேஸ் லஞ்ச் பாக்ஸ் கர்ட் ரைஸ், வெண்டைக்காய் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கிரேப் ஃப்ரூட். குட்டீஸை ஸ்கூலில் ட்ராப் பண்ணதுக்கு போயிட்டுருக்கோம். இவன் என் அக்கா கறி இப்படி இருக்கா? ஓகே, குட் மூடு தான். நான் வந்து காலையிலே குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிடுச்சுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோயிலுக்கு போக போகிறோம். மண்டேனா ஒர்க் டே ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம இன்றைக்கி ஒர்க் டே ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பு போகும்போது அங்கே உள்ள டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் வந்து ரீக்ரியேட் பண்ணுவேன். அப்படி ஜப்பான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருந்தேன். ஆனால் என்னால் அதை வந்து பண்ண முடியல. பிகாஸ் கொஞ்சம் பிஸியாக போனதுனால என்னால் அதை ட்ரை பண்ண முடியல. சில டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணேன், ஆனால் பிளாகுக்குன்னு நம்ம ப்ராப்பராக ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி பண்ணலையா, அதனால சரி நம்மளோட லிஸ்ட்டை எடுத்து அதில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். மொத்தம் 1 2 10 டிஷ்ஷு வந்து எழுதி வச்சுருக்கேங்க, ஜாப்பனீஸ் டிஷ்ஷு. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் காட்ஸு கறி, காக்கே ஊடான், யாக்கி ஊடான், காட்ஸு டான், ஒயாக்கொடான், டெம்பூரா, ஒகனோமியாக்கி, காட்ஸு சாண்டோ, டிப்பிங் ராமன், டக்கோயாக்கி. இவ்வளோ கான எழுதி வச்சுருக்கேன். ஆமாம், இவ்வளோ கான எழுதி வச்சுருந்ததை நான் செய்யவே இல்லையா, அதனால சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ஜாப்பனீஸ் டிஷ்ஷஸை வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பண்ணி ஃபோட்டோ எடுத்து பிளாகில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கொரியா போயிட்டு வந்த டைமில் அப்படி தான் கொரியன் டிஷ்ஷஸ் நிறைய ட்ரை பண்ணி பிளாகில் அப்டேட் பண்ணேன். அது எல்லாமே என் பிளாகில் ரொம்ப பாப்புலரும் கூட. காக்கே ஊடான் அண்ட் யாக்கி ஊடான், அதுதான் நான் பண்ண போகிறேன். ஊடான் நூடுல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் நூடுல்ஸ் இல்லைங்க. எனக்கு ஆக்சுவலி இது அமேசானில் பார்த்தோன்னா பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ட்ரைடு ஊடான் நூடுல்ஸ் வந்து நம்ம ஃப்ரெஷ் ஊடான் நூடுல்ஸ் மாதிரி இவ்வளோ திக்காக கிடைக்கிறது இல்லை. ஆனால் வந்து இது வந்து ஷெல்ஃப் ஸ்டேபிள் ஊடான்னு நம்ம அர்பன் பிளாட்டர் பிராண்ட்லேயே இருந்துச்சு இந்த மாதிரி. அதாவது இது ஃப்ரெஷ் ஊடான், அந்த ஷெல்ஃப் ஸ்டேபிளாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி. இது ஒரு இதில் வந்து 2 பேக் வருது. அதனால நான் வந்து இன்றைக்கி காக்கே ஊடான், அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஊடான் சூப்பு. இன்னொன்று வந்து யாக்கி ஊடான், அது வந்து நூடுல்ஸ் ஸ்டர் ஃப்ரை மாதிரி. நான் எல்லாமே நேற்றே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன், சாஸஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த காக்கே ஊடான் வந்து நான் ப்ராத்துன்னு சொன்னேன்ல, சூப்பு, அதோட மெயின் பேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஷி பவுடர் தாங்க.
டாஷி அப்படிங்கிறது எனக்கு, நான் ஆக்சுவலி பெருசாக சீ ஃபுட் லவ்வர் கிடையாது, ஆனால் இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சேன். பட் லாஸ்ட் வீக் வந்து நான் இதை வச்சு ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ணேன், ஜாரு சோபா அப்படின்னு. அதாவது அந்த சோபா நூடுல்ஸை பாயில் பண்ணி இதை வச்சு ஒரு சின்ன டிப்பிங் சாஸ் மாதிரி பண்ணி டிப் பண்ணி சாப்பிட்ணும். இது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது இவ்வளோ உமாமி பேக்டாக இருந்துச்சுன்னா இது ஃபிஷ்ஷியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, இது வந்து ஈஸ்ட் மாதிரி இருக்கும். இது வந்து இண்டிவிஜுவல் சாஷே மாதிரி இருக்கும். டாஷி பவுடர், டாஷி ஸ்டாக் ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொம்பு, பொனிட்டோ ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் போடணும். அதுக்கு பதில் நான் இது வாங்கி வச்சுருந்தேன். அதனால் இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த காக்கே ஊடான் பண்ண போகிறேன். டாஷி, சோய் சாஸு, ஜாப்பனீஸ் மீருன்னு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர், தண்ணி, இவ்வளோத்தையும் பாயில் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ப்ராத் ரெடி ஆகிடும். நீங்கள் என்னோடய வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம், yummy.com. இந்த பவுலில் தாங்க இந்த சூப்பை சர்வ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க போகிறேன். இந்த பவுல் வந்து நான் ரிலையன்ஸில் 27 ரூபான்னு வாங்கினேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்ம டீலு. இவ்வளோ க்யூட்டான பவுல் 27 ருபீஸ்க்கு கிடச்சது எனக்கு பயங்கர ஆச்சரியம். அதனால் இதில் தான் நான் சூப்பை வச்சு ஃபோட்டோ எடுக்கும். இப்போ தாங்க செஞ்சு முடித்து ஷூட் முடித்தேன். இது தாங்க காக்கே ஊடான், அதாவது ஊடான் நூடுல்ஸ் இன் கிளியர் ப்ராத், அதுதான் இதோட மீனிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக 3-4 ரெசிபீஸ் வந்து பிளாகுக்கு வேண்டி ஷூட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா சிக்கன் காட்ஸு சாண்டோ, சாண்ட்விச்க்கு நடுஸில் காட்ஸு வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாக்கி ஊடான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நீங்கள் அப்போ தான் பார்த்தீங்கல்ல காக்கே ஊடான், அந்த நூடுல்ஸ் சூப். இந்த 4 ரெசிபி என்னோடய பிளாகில் வந்துடும். என்னோடய வெப்சைட் நீங்கள் பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். எவ்வளோ பாட்டி? 140. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, அப்புறம் பட்டாணி, கேரட்டு, கேபேஜு, மூங் தாலில் ஸ்ப்ரவுட்ஸு அதுவும் போட்டு வெங்காயம் கேரட்லாம் போட்டு ப்ரெட் உப்மா தான் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி என் பிளாகில் இருக்குங்க, என்னோடய ஸ்டைல் ஆஃப் ப்ரெட் உப்மா. அதை ஷேர் பண்ணுறேன், கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாகர்கோயிலில் பயங்கர மழை திடீர்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி ஸ்கூல் வேறு லீவு. இவங்க ஸ்டாலின் அவங்க வந்து எங்கள் ஊருக்கு வராங்களா, அதனால் மகா ஸ்கூல் மட்டும் லீவு. அண்ட் இன்றைக்கி மழை, ஸோ அதனால் நல்ல ஒரு டே, ரெய்னி டே. ஸோ இன்னைக்கு வந்து அம்மாவோட காலில் எப்படி இங்கே வெடிப்புலாம் இருக்குல்ல ஓல்ட் பீப்புளுக்கு, நான் ஓல்டு பீப்புள் அம்மாயி யங்கா இருக்கு, யங் பீப்புளுக்குலாம் எப்படி வெடிப்பு வரும்ல, ஆமா, அதோட சீக்ரெட் ரெசிபி நான் சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மாய்ஸ்சரைசர் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, 1 ஸ்கூப் ஆல்மோஸ்ட் தீர போகுது. ஏன்னா நாங்கள் ஜப்பானில் நல்லா யூஸ் பண்ணுறது, நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, 1 ஸ்கூப் போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரீம், ஏதாவது ஒரு க்ரீம். ஆமாம், நீங்கள் வந்து பாடி க்ரீம், லெக் க்ரீம், ஃபுட் க்ரீம், ஃபேஸ் க்ரீம், எந்த க்ரீம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து பாடி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து 1.5 ஊற்றணும். ஓகே, 1.5. இது மஹியோட சீக்ரெட் கன்காக்ஷன். ஸோ 1.5 போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன டோனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைஸ் டோனர் யூஸ் பண்ணுறேன். இது ரைஸ் டோனர் தானே? அப்படிதான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எதாவது வேறு மெஷர் பண்ணுறதுக்கு ஓகே, ஸோ நான் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ இதை எடுத்து 2 கப்ஸ் ஊற்றணும். 2 கப்ஸ் அந்த சின்ன கப்லையா? ஆமாம், நீங்கள் வந்து இவ்வளோ சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கப்ஸ் ஊற்றணும். ஃபர்ஸ்ட் கப், செகண்ட் கப். ஸோ ஊற்றியாச்சா? ஓகே, அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஓவர் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஓகே. ரெடியா? ஸோ இந்த கலரில் வந்துருக்கணும். ஓகே. ஸோ இதை நம்ம காலில் போடணும். நம்மளுக்கு ஒரு திங் வேணும். நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன், இது யூஸ் பண்ணுவேன், இது யூஸ் பண்ணுவேன். ஓகே. அதுக்கப்புறம் இது கூட யூஸ் பண்ணுவேன். ஹியூமஸ் ஸ்டோன் வச்சு வெடிப்பை நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து இன்ஸ்டாமார்ட்டில் அம்மா கிட்ட கேட்டோம். எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு என் காலை டெய்லி நைட் அவள் ஸ்க்ரப் பண்ணி அந்த அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கால அதை போட்டு விடுவா. போட்டு என்னோட கால் வெடிப்பு எல்லாத்தையும் போக வச்சு சாஃப்ட் ஆக்கிடுவா. அதுக்கு ரீசன் மஹி தான். பிஃபோர் பாருங்க. ஓகே. பிஃபோர். ஆமாம், எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஓகே. இங்கே பார்த்தீங்களா? இதை க்ளீன் பண்ணிட்டு காணிக்க போகிறேன். பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பாருங்க ஸ்டார்டிங்கில் வர ஆரம்பிக்குது. ஓகே. மஹி வந்து த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மசூஸுங்க. ஆக்சுவலி நான் வந்து நல்லா யூஸ் பண்ணிருக்கு. கடைசி நான் அந்த க்ரீம் போட்டேன் சாஃப்டன் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட போய் சொன்னேன் 1 மினிட்க்கு வெயிட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் போய் கழுவ சொன்னேன். கழுவிட்டு வரும்போது இதான் ரிவீல் பாருங்க. நீங்க எப்படி இருந்த கால் எப்படி ஆயிட்டு பாருங்க. எனக்கு இங்கே ஆக்சுவலி நல்ல வெடிப்பு இருந்துச்சு, அது ஃபுல்லாக போயிடுச்சு, நீட்டாகிட்டு. ஆக்சுவலி மஹி வந்து நிஜமாக சின்ன பிள்ளைன்னு நான் சொல்லலை, உண்மையிலேயே ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணுவா, ரொம்ப நல்லா என்னை வந்து கவனிச்சுப்பா. அப்படி தானே அம்மாவை? கரெக்ட். Oh my God. அதுவும் அம்மாவோட ஹெல்த் அவ ரொம்ப கேர் பண்ணிப்பான். எஸ், தேங்க்யூ மஹி. இங்கே பார்த்தீங்களா என் கால் வந்து நான் வந்து ரொம்ப நேரம் இந்த நின்று நம்ம குக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 2-3 நாள் இல்லை. கரெக்ட். கரெக்ட். ஆமாம். ஸோ எனக்கு வந்து இங்கே 1 வீக் கேர் பண்ணாட்டியே இந்த வெடிப்பு வரும் நமக்கு. கரெக்ட். வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டா நம்ம கால் வந்து நல்லா சாஃப்டாயிரும். தேங்க்யூ மஹிமா. அம்மாவுக்கு கால் தேங்க்யூ செல்லக்குட்டி, தேங்க்யூ ஸோ மச். என் காலை வந்து எனக்கு திருப்பி பேக் டு எனக்கு நீட்டாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மஹி குட்டி எனக்கு தந்த டைமில் நான் என்னோடய ஒர்க்கையே முடிச்சிட்டேங்க. என்னோடய ஒர்க்கை நான் பண்ண அவன் எனக்கு சும்மா மசாஜ் பண்ணிட்டான். தேங்க்யூ மஹி. குட் நைட். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே இன்றைக்கி நான் வைண்ட் அப் பண்ண போகிறேங்க. அதுக்கிடையில் இப்போ நிறைய வேலை ஓடிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்கள் கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் எதுன்னு கேட்பீங்க. நான் ஃபார் எவர் தேங்க்ஃபுல்லாக இருக்கக்கூடியது 2 பொருளுங்க என் கிச்சனுக்கு. அதாவது என் கிச்சனில் அது உழைச்ச மாதிரி வேறு எதுவுமே உழைச்சது கிடையாது, இன்க்ளூடிங் மீ. என்னோட டிஷ்வாஷர் ஃபார் எவர் பெஸ்டி. அதுக்கப்புறம் என்னோடய அடுப்பு, அது எல்லாத்தையும் இப்படி ஃபஸ்ட்டு என் டிஷ்வாஷர் தாங்க. என் டிஷ்வாஷர் பார்த்திங்கன்னா லிட்ரலி எனக்குன்னு ஒரு நாளைக்கு 3 தடவை, சில சமயம் 4-5 தடவை ஒலன்னு உழைச்சிருக்காங்க. இந்த இப்போ வாங்கி ஒரு 7 வருஷம் இருக்குமா, அந்த 7 வருஷத்தில் ஒரு 2-3 தடவை பிரச்சனை பண்ணியிருக்கு. பட் பெரிய பிரச்சனைன்னு கிடையாது. நம்ம சின்ன சர்வீஸ்லேயே வந்து சரி பண்ணிட்டாப்புல என்னோட பெஸ்டி. இந்த டிஷ்வாஷர் ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னோட அடுப்பு கான்ஸ்டண்ட்டாக இது ஆக்சுவலி பாஷ் மாடலு, இது இப்போ பண்ண கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கான்ஸ்டண்ட்டாக எனக்கு வேண்டி குக் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் இது வந்து பார்த்துருக்கு. இன்றைக்கி இந்த வாரம் பூரா நான் பயங்கர குக்கிங்க. நம்மளோட பிளாகுக்கு நிறைய ரெசிபீஸ் பண்ணேன்னா அதில் வந்து நான் டீப்பாட்டு க்ளீன் பண்ணவே இல்லை. ரொம்ப 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 மெஸ்ஸி ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி இந்த
இதை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து இன்றைக்கி ஃபைனல் ரெசிபி ஷூட்டிங். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே பார்த்திங்களா, அதனால் இன்னையோடி வைண்டப் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து எந்த ரெசிபியும் பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து என்னென்னா அகேன் ஒரு ரீஷூட்டு தான் ப்ளாகில். அதாவது என்னோடய ப்ளாகில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலி ஒரு 2011 ஆரம்பித்தேன். அப்போ மோர் தேன் 15 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி சில ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். சில ரெசிபி ரீசெண்டாக பண்ணுறது கூட இப்போ நான் வேறு மாதிரி பண்ணுவேன். அப்டேட்டட் நியூ வெர்ஷன், இன்னும் பெட்டர் வெர்ஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நான் அந்த பழைய போஸ்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது சிலது எனக்கு வந்து இது நான் இப்போ இப்படி பண்ண மாட்டேனே அப்படின்னு தோணும். அந்த ரெசிபியெல்லாம் ஷூட் மாதிரி பண்ணி ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து இன்றைக்கி இது பழைய ரெசிபி கிடையாது, இப்போ ரீசெண்டாக பண்ணது தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து பெட்டராக போடலாம் அப்படின்னு தோணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டேஜ் சீஸ் ஐஸ்கிரீம். அது இடையில ரொம்ப ட்ரெண்டாக போச்சு. இன்றைக்கி வந்து நான் அதை தான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அது நான் வந்து பீனட் பட்டர் வச்சு பண்ணேன். அந்த வெர்ஷனை விட இப்போ நான் வந்து ப்ளூபெர்ரி வச்சு பண்ண போகிறேன். அது வந்து பெட்டராக இருக்கும். இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, என்னோட ரா ஹனி, இந்த ஹனி நான் 2018 வாங்கினேன். ஃபைனலி இன்றைக்கி தாங்க முடிச்சிருக்கேன். பெஸ்ட் எவர் ஹனி கெட்டே போகாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு இதுதான் உதாரணம். ஏன்னா இந்த ரா ஹனி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நான் வாங்கும்போது 2000க்கு மேலே, ஆனால் இப்போ எப்படின்னு தெரியல. இது தாங்க பிராண்டு, செக் பண்ணிக்கோங்க. ரா ஹனி. இந்த ஹனி நான் வந்து என் பசங்களுக்கு இருமல், த்ரோட் பெயின் இருக்கும்போது ஒரு ஸ்பூன் கொடுப்பேன். ரொம்ப 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 நல்லாயிருக்கும், கெட்டே போகலை. ஸோ இன்றைக்கி தான் ஸ்க்ரேப் பண்ணி இந்த ஐஸ்கிரீமில் ஆட் பண்ணுறதுக்கு வேண்டி பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லிங்க் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இதுதான் எக்கோ பீஸ் ஃபார்ம் பெஸ்ட் ஹனி. இது நான் அப்போ வாங்கினது, இப்போ தான் யூஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இதுதாங்க இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் வந்து அப்படியே மெஸ்ஸியாக இருந்துச்சு. அண்ட் நம்மளோட காட்டேஜ் சீஸ் ஐஸ்கிரீம் சொன்னேன்ல, ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருக்குங்க. இன்ஃபேக்ட் இல்லைங்க அப்பா, இங்கே பாருங்கள், இப்போ தான் ஊற்றி வச்சுருக்கேன். காட்டேஜ் சீஸ், ப்ளூபெர்ரிஸ், ஹனி, வெனிலா, அவ்வளோதான். ஹெல்தி ஹை ப்ரோட்டீன் ஐஸ்கிரீம். அது இதோட இன்னொரு பேர் ஹை ப்ரோட்டீன் ஐஸ்கிரீம். இந்த காட்டேஜ் சீஸ்னால் என்னென்னு யோசிக்காதீங்க. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டெய்னர்லேயே கிடைக்கிது தனியாட்டு. நம்ம ஊரில் நீங்கள் பண்ணணுன்னா பால் மட்டும் போதும். அதோட ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆக்சுவலி காட்டேஜ் சீஸ்னால் என்னென்னா, நம்ம பன்னீருக்கு வந்து ஹார்ட் ஆக்குவோம் தெரியுமா, அதாவது ஒரு துணியில் கட்டி வெயிட்டு வச்சு கட் பண்ணுற மாதிரி ஆக்குறோம்ல, அதுக்கு முந்தின ஸ்டேஜ் தான் காட்டேஜ் சீஸ். அதாவது நம்ம திரைய வைக்கிறோம்ல, அதை வடிகட்டி ஒரு மாதிரி க்ரம்பிளாக கிடைக்கிது தெரியுமா, அதுதான் காட்டேஜ் சீஸ். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நானே அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரெசிபி என் பிளாகில் தான் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. நான் முந்தி உங்களுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன், இல்லாட்டி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிளாகில் போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஃப்ரீஸ் ஆக வச்சு இதை நாளைக்கு நான் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருவேன். மற்றபடி இன்றைக்கி ஃப்ரைடே வேலையெல்லாம் முடிஞ்சுங்க. காஃபி எடுத்துகிட்டு போய் இந்த வீக்கெண்ட் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும்னு இருக்கேன் நான் அம்மா வீட்டில் போய். ஓகே, ஹாய் அம்மா. இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போம்மா. அதுக்கு முன்னாடி தூங்கி யார் எந்திரிச்சு வாரா? மிட்டு திரும்பி தூங்க போறாளா? ஐயோ மகா, நான் என்ன வைக்க பப்படம் வைப்பியா? வைக்க மாட்டியா? மற்ற வத்தல் வைக்கியா? எஸ். இன்னைக்கு வந்து இது நேற்றுக்குள்ள தோணும். இன்னைக்கு வைக்கிறேன் இஞ்சி கிச்சடி. ஓகே. இது பருப்பு, அப்புறம் இது அவியல், அப்புறம் இது பிள்ளைகளுக்கு உருளைக்கிழங்கு பொரியல், இது எங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல், இது வெள்ளரிக்காய் கிச்சடி, ரசம், அப்புறம் அந்த வத்தல் பப்படம். இவ்வளோத்தையும் செஞ்சு முடிக்க எவ்வளோ நேரம்? நான் 1.5 மணிக்கூர்லாம், 1 மணிக்கூர் 1.5 மணிக்கூர் தான் டைம். அப்படியா? சூப்பர். இல்லை, எத்தனை பேருக்கு இந்த பிஸ்கெட் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. இதே எக்ஸாக்ட் சேம் பிஸ்கெட், குட்டி பிஸ்கெட். இது என்னன்னு சொல்லுவாங்க, பட்டன் பிஸ்கெட்டா? குட்டி குட்டி பிஸ்கெட், சைல்ட்ஹுட் ஃபேவரட்.
நீங்க இது இவ்வளோ பெருசா வச்சிருக்கு வேற குட்டி இல்லை முத்து வந்து பெரிய அக்கா கூட இருக்கா, பெரிய அக்கா கூட. ஹாய், யார் மக்கா அது? ஆச்சியா? மாறா, அது யார் மாறா? என்ன ஆச்சி? தோசையை சுடட்டா? நாச்சி.